ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டீலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை காமிக்கிறாங்க. அவள் வீல் சேரில் தான் இருக்கா. அவளோட பாடி எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லாமல் இருக்குது. அப்போ அவளோட பொண்ணு டியான் அங்கே மியூசிக் ப்ளே பண்ணிகிட்ருக்கா. அந்த வயலின் ப்ளே பண்ணி தான் அங்கே காசு போடுறத வச்சு அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்து அந்த பொண்ணு காப்பாற்றிட்டுருக்கா போல். ஸோ அங்கே வர அந்த வில்லேஜ்காரவங்க எல்லாருமே அதை பார்த்துட்டு ரொம்பவே இம்ப்ரெசிவ் ஆகிடுறாங்க. இந்த பொண்ணு பாவம், ஆனால் இந்த சின்ன வயசுல எவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையாயிட்டு அவங்களால முடிஞ்ச லெவலுக்கு அங்கே பண உதவி செஞ்சிட்ருக்காங்க. இப்போ அம்மாவோட நிலைமையை கேட்டதுமே அவங்களுக்கு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆகிட்டுருக்கு. எங்கள் அம்மாவுக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சைடில் ஒரு கார் ரொம்பவே ஸ்பீடாக வந்துட்டுருக்கு. அந்த காருக்குள்ளேருந்து ஒரு செசி என்ற ஒரு பொண்ணு வழியா, உங்களால் இப்போ என் காரை டேமேஜ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அப்போ அங்கே டியான் சொல்கிறாங்க, நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், நீங்கள் தான் காரை கொண்டு ஸ்பீடாக ஓட்டி வந்தீங்க, உங்களால் எங்கள் அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்படிலாம் ஸ்கேம் பண்ணுறவங்கள எனக்கு பற்றி நல்லாவே தெரியும், காசுக்காக தான் எப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு அவளை பிடிச்சி தள்ளும் போது அந்த வயலின் கீழே உடஞ்சி போயிடுது. ஸோ அதை பார்த்ததுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப கோவமாகி போயிட்டு, நீ எப்படிப்பட்ட பொம்பளை, நீ ஒரு சின்ன பிள்ளைட்டு எப்படி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டு கத்துறாங்க. காரை கொண்டு இடிக்க வந்தது இல்லாமல் நீ என்ன அவங்க மேலே பழைய போட்டுட்ருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அந்த பொண்ணுக்கு நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டு ஃபீல் ஆகிட்டு அழுதுட்ருக்காங்க. பிறகு இப்படி நம்ம ஹீரோ திரும்ப ரிட்டர்ன் நம்ம கண்ட்ரிக்கு வரப்போகிறான் போல். அந்த விஷயத்தை பற்றி அங்கே எல்லாருமே தெரிஞ்சுட்டு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே போகிறாங்க. ஏன்னா அவன் முக்கியமான ஒரு பர்சனை தேடி தான் கண்ட்ரிக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவனோட நேம் ஜியாங். அங்கே வந்ததுமே இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு கண்ட்ரிக்கு நீங்கள் திரும்ப வந்திருக்கீங்க, யாரை பற்றி நீங்கள் தேடி வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினை தான் தேடி வந்திருக்கான். ஹீரோயின் நல்லாவே வயலின் ப்ளே பண்ணுற ஒரு கேர்ள். ஸோ அவளை அங்கே ப்ளே பண்ணிட்டு இருக்கும் போதே ஒரு பர்சன் ஜீன் இருக்கான். அவனுக்கு அங்கே பார்த்ததுமே ரொம்பவே பிடிச்சி போயிடுது. ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு அவளை பற்றி இங்கே கேட்டதுமே, நீங்கள் இவளை பற்றி ட்ரை பண்ணி ஒரு பிரயோஜனமே கிடையாது, அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் ஒரு நாளைக்கு 10 டைம் கூட அவங்க இங்கே மியூசிக் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ ட்ரை பண்ணாலும் உங்களை அவங்க கண்டுக்க போகிறது கிடையாதுன்னு சொன்னதும் பட் அவனுக்கு இன்னமே இதை கேட்டுட்டு இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு இருக்கு ஹீரோயின் மேலே. பிறகு அவங்க ஃப்ரெண்டு மினி அங்கே அவள் ப்ளே பண்ணதுக்கான அங்கே காசு எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டுருக்கா. அப்போ அவங்க தலை சுற்றி கீழே விழுக போகும்போது வேமா அங்கே பிடிச்சி விடுறாங்க. உனக்கு நீ இவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ரகிள் பண்ணேன்னா அப்புறம் உடம்பு முடியாமல் தானே போகும்னு சொன்னதும் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ற விஷயத்தவ சொன்னதுமே, என்னது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, இந்த மாதிரி டயத்தில் நீ இப்படிலாம் ப்ளே பண்ணுவியா, இதை பற்றி உன்னோட பாய் ஃப்ரெண்ட்டை நீ சொன்னியா இல்லையான்னு சொன்னதுமே, இல்லை அவர்கிட்ட நான் நேரடியாக போய் சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கா. இப்போ அந்த ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்துட்டு அவள் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே ஜீ அங்கே ரூம்குள்ளே வந்ததுமே, இப்போ நீங்கள் தப்பான ரூமுக்கு வந்துட்டீங்க, நீங்கள் வெளியே போங்க, நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது, உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு சொன்னதும், உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருக்கு, நீ பேசாமல் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிரு, நீ ஒரு நாளைக்கு 10 டைம் ப்ளே பண்ணுறதா கேள்விப்பட்டேன், நீ அவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படணும்னு எந்த அவசியமே கிடையாதுன்னு சொன்னதும், நீ மரியாதையை வெளியே போறியா இல்லையான்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டதுமே, இங்கே நானாக தான் விருப்பப்பட்டு உள்ளே வந்தேன், அப்படின்னா நானாக தான் விருப்பப்பட்டு வெளியே போவேன், நீ சொல்லி நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை போர்ஸ் பண்ணி அங்கே தப்பாக நடக்க பார்த்துட்டு இருக்கான். அவளுமே பாவம் எவ்வளோ ட்ரை பண்ணுறா, முடிய மாட்டுது. அதனால் பக்கத்தில் ஒரு பாட்டில் இருக்கவுமே எடுத்து மூஞ்சில் அடித்ததோ அங்கே கண்ணில் பிளட்டாக வர ஆரம்பிச்சிருது. நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அவன் கத்திட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். வீட்டுக்கு தான் ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக வர்றா. பார்த்தா அங்கே தாத்தா பயங்கரமாக அங்கே கோவப்பட்டு கத்திட்டு இருக்காரு. அவருக்கு அங்கே பிரெயின் டியூமர் இருக்குது போல். அந்த ஜியாவை விட்டுட்டு நீ என் கூட சேர்ந்து வந்தேன்னா உன்னோட பிரெயின் டியூமரை நான் சரி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறேன், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோமே நீ இப்படியே தான் சாகணும், என்ன நீ முடிவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுது. எனது பிரெயின் டியூமர் இருக்கா, இதை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கா. அப்போ ஹீரோவுமே நான் என்னோட ட்ரீட்மெண்ட்டை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், எப்பயுமே நான் அவளை பிரேக்கப் பண்ண மாட்டேன்னு சொல்கிறான். எல்லாமே கேட்டுட்டு இவன் என் கூட சேர்ந்து இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணுறான், அப்படி பண்ணான்னா கண்டிப்பாக இவனால் எப்பயுமே எதுவுமே முடியாது. ஸோ நான் எப்படியாச்சும் இவனை வேணான்னு விட்டால் தான் இவன் ஒழுங்காக ஆப்ரேஷன் பண்ணிக்குவான்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போயிட்டுருக்கா. அங்கே பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே அவன் பேச வந்ததும் இப்போ ஹீரோயின், நான் இதுக்கப்புறமே உன்ன மாதிரி ஒரு பர்சன் கூட சேர்ந்து இருக்க விருப்பம் இல்லை, நான் உன்னை பிரேக்கப் பண்ணிக்க ஆசைப்படுறேன், உனக்கு பிரெயின் டியூமர் இருக்குன்றதை நீ என்கிட்ட மறைச்சிருக்கன்னு சொன்னதும், தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போகாதான்னு சொன்னதும் அவளுக்கு கவலையாக தான் இருந்திருக்கு. பட் ஒன்ன மாதிரி ஒரு ஆள் கூட இருந்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த நீ கொடுத்த இந்த பிளாஸ்டிக் இந்த கிளிப்பையுமே நீ வச்சுக்கோ, இது மட்டும்தான்
தான் உன்னால் எனக்கு கிஃப்டாக கொடுக்க முடியும், கோல்டெல்லாம் எனக்கு வாங்கி கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு அதை அவனோட நெஞ்சிலே குத்திட்டு அப்பாட்ட அங்கே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே போயிட்டுருக்கா. அப்படின்னு அதை ஹேட் பண்ணிட்டு நம்மளை விடுவான்னு கொஞ்ச நேரத்தில் அங்கே தாத்தா அவங்க வந்து பார்த்துட்டா ஹீரோவோட நிலைமை மோசமாக இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் ஆகி போய் வேமா அவனுங்க ஹாஸ்பிட்டலுக்குமே தூக்கிட்டு போயிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் ரொம்ப பிடிச்ச பர்சனை தேடி வரல, நான் ரொம்ப ஹேட் பண்ணுற ஒரு பர்சனை தான் தேடி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஹான் என்ன நீ வந்துட்டு இப்போ தேடி வந்த பர்சனை கண்டுபிடிக்க போறியா, இப்போ என்ன பண்ண போகிறேன்னு சொன்னதும் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாத்தையுமே அவளோட பேரை சொல்லிட்டா கண்டிப்பாக வந்துட்டு தெரிஞ்சு போயிடும் அப்படின்ற சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு காம்படிஷன் வைக்க போகிறேன், அந்த காம்படிஷனில் வயலின் ப்ளே பண்ணுற எல்லாருமே வரலாம், ஸோ அவங்க வந்தாங்கன்னா வின் பண்ணுறவங்களுக்கு 100 மில்லியன் கொடுக்க போகிறேன்னு அவன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதும் அங்கே இருக்க எல்லாருக்குமே ஷாக் ஆகி போயிடுது. நம்ம குட்டி பாப்பாவை நீ எதுக்காக இப்படிலாம் வந்து ஸ்கேம் பண்ணி இந்த வயசுலேயே காசு சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஜெஸ்ஸி அங்கே பேசினதுமே அப்போ அந்த பாப்பா நான் என்ன தப்பு பண்ணேன், நீங்களாம் வந்துட்டு இப்படி வயலினை உடச்சிட்டிங்களே, இதை வச்சு தான் எங்கள் அம்மாவை காப்பாற்றிட்டு இருந்தேன், நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அவளுக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு மனசாட்சியே இல்லை. அந்த பிள்ளையை பிடிச்சி அவள் இழுத்து அடிக்க போகும்போது அங்கே இருக்க எல்லாருமே பிடிச்சி அங்கே தள்ளிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கண்ணுலேருந்து கண்ணீர் தான் வருது, அவளால் எந்திரிச்சு ஸ்டாப் பண்ண முடியலை. இப்போ எங்கள் அப்பா யார் தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது உங்கள் அப்பா வந்துட்டு என்ன பழைய பணக்காரனாக இருக்க போகிறான், நீ ஏன் பிச்சை கரிதாரன்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கப்ப அங்கே ஏகப்பட்ட கார்ஸ் அங்கே கார்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ தான் அங்கே உள்ளேருந்து இறங்கிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்ததுமே அந்த பொண்ணு அப்பான்னு சொல்லிட்டு கூப்பிட்டதும் இல்லைதான் அப்பாவா, இவர் போய் உன்னோட அப்பாவா, நீ உன் மனசில் ஓவராக தான் நினச்சிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு வேமா இவ ஓடி வந்துட்டு இருக்காமேன்ட்டு பேசுறதுக்காக இப்போ ஐயோ உங்கள் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, வாங்க இவங்களை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு வேமா பிடிச்சி அங்கேருந்து தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. பேசி அங்கே பேச ட்ரை பண்ணாலும் அவன் கண்டுக்க மாட்டான். வந்துட்டு ஒரு வயலின் கிடக்கிறத பார்த்துட்டு ஒரு வேளை வந்து அது ஜியாவோடதாக இருக்குமான்னு சொல்லிட்டு அவன் பார்க்கும்போது அப்படிலாம் எதுவும் கிடையாது, அவங்கள பாரு ரொம்ப பூரான வீப்பில் இருக்கா, அப்புறம் அங்கே ஜியா போய் எதுக்காக எப்படி இருக்க போகிறான்னு அவன் சொல்கிறான். ஸோ இங்கே நிலைமை ரொம்ப மோசமாக இருது, ஹீரோயினுக்கு பிளட்டாக வாமிட் எடுத்துகிட்டு இருக்கா. அந்த பொண்ணு அங்கே வந்துட்டு எல்லாத்தையுமே கெஞ்சிட்டு இருக்கா, என் அம்மாவை எப்படியாச்சும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேருங்கன்னு சொல்லிட்டு அவங்களுமே எப்படியாச்சும் இந்த பாப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோங்க வந்துட்டு எப்படியாச்சும் சரி நான் வந்து அவளை கண்டுபிடிக்கணும், அந்த காம்படிஷனுக்கு வந்தானா நான் வந்துட்டு அவளை ஒரு வழி பண்ணி விடணும்னு சொல்லிட்டு அவன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண சொல்லி கன்ஃபார்மாக சொன்னதுமே இன்னும் இவ்வளோ தூரத்துக்கு காசை செலவழிச்சிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே இங்கே ரொம்ப ஷாக்காக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அவனோட பேச்சை மீறி என்ன பண்ண முடியும், அங்கே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு அந்த சைடில் தான் பார்வை இருக்குது, பட் அங்கே வந்துட்டு போக முடியல, அவங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்க. பார்த்தா ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்ததுமே இப்போ டாக்டர்கிட்ட எங்கள் அம்மாவுக்கு என்னாச்சின்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்பவே பிளட்டு லாஸ் ஆகியிருந்திருக்கு அந்த ப்ரெக்னென்சி டயத்தில், அதை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு என்ன புரிய போகுது, நம்ம ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எஸ்கேப் ஆகி ஓடி இருந்திருக்கா, அப்போ சில கார்ட்ஸ் எல்லாருமே விரட்டி இருந்திருக்காங்க. இப்போ வேமாவை போய் மறைஞ்சிக்கும் போது அந்த இடத்துல அவளுக்கு டெலிவரியுமே ஆயிருந்திருக்கு, அதனால் அவளுக்கு ஏகப்பட்ட பிளட்டு லாஸ் ஆனதில் தான் அவள் அப்படி வந்துட்டு ரொம்ப சீரியஸ் ஆகிருந்து இப்போ நடக்க முடியாத லெவலுக்கு போயிட்டா போல். ஸோ இதை பற்றி அங்கே சொல்லிவிட்டு நீங்கள் சர்ஜரி பண்ணால் காப்பாற்றிடலான்னு சொன்னதும் அப்படின்னா ஓகே நீங்கள் சர்ஜரி பண்ணுங்கன்னு சொல்கிறா அந்த பொண்ணு. பட் அதுக்கு எவ்வளோ காசு செலவாகணுன்றது அவளுக்கு தெரியலை. எவ்வளோ காசு வேணும்னு கேட்டதுமே 1 மில்லியன் சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருக்குமே தூக்கி வாரி போட்டுருது. எனது 1 மில்லியனா, இவ்வளோ காசு வந்துட்டு நம்மளாலேயுமே முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாயிடுச்சு. சர்ஜரி பண்ணால் தான் காப்பாற்ற முடியும்னு சொன்னதுமே அந்த பொண்ணு ரொம்பவே கவலையாகி போயிடுறா. நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. என்னம்மா பண்ண போகிறேன்னு சொன்னதுமே நான் கண்டிப்பாக வந்துட்டு மியூசிக் ப்ளே பண்ணுவேன், சிங்கிங் பண்ணுவேன், அதை வச்சு எங்கள் அம்மாவை காப்பாற்றிடுவேன்னு சொல்லும்போது அங்கே நியூஸ்மே போயிட்டுருக்கு. இப்படி நம்ம ஹீரோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்க அந்த காம்படிஷன். ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு நாங்கள் அப்படின்னா உன்னை கூட்டிகிட்டு போய் அங்கே விடுறோம், நீ கண்டிப்பாக வந்துட்டு பெரிய லெவலுக்கு வின் பண்ணணும்னு சொன்னதும் அவங்க எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாகிடுறாங்க. இப்போ நான் என் வயலினே இப்படி வந்து உடஞ்சி கிடக்கேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. பிறகு அங்கே பிளாஸ்டிக் அந்த பொருள் எல்லாமே பிறக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல போகிறவங்க அந்த பொண்ணை பார்த்துட்டு ரொம்ப கவலையாகிடுது. இவ எவ்வளோ சூப்பராக ப்ளே பண்ணுவாள் மியூசிக், ஆனால் இந்த பொண்ணோட நிலைமையை பார்த்தியான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கவலையாயிடுச்சுக்கு. அந்த டஸ்ட்பின்லேருந்து ஒரு பன்னு வந்துட்டு கிடைச்சதுமே அந்த பொண்ணுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டு அதை எடுத்தங்க சாப்பிட்டுச்சுக்கா. அப்போ அந்த சைடில் வந்துட்டு ஒரு பாப்பாவோட சேர்ந்து அவங்க பேரண்ட்ஸை ஹாப்பி ஆகிட்டு போயிட்டுருக்கும்போது அப்படின்னா பேரண்ட்ஸ் ஒன்றா இருந்தால் எவ்வளோ சந்தோஷம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலையாயிடுச்சுக்கு. பிறகு அவள் அங்கே வந்துட்டு காசெல்லாமே ரெடி பண்ணி கொண்டு போயிட்டு அவங்க அம்மாட்ட கவுண்ட் பண்ணிட்டுருக்கா. அங்கே அவங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே ஃபீல் ஆகிடுது பார்த்துட்டு எல்லாத்துக்குமே. அவங்களால முடிஞ்ச காசு பணம் நகை எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இனிமேல் சரி பண்ணி கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக போயிடுது. கண்டிப்பாக நான் மியூசிக் காம்படிஷனில் வின் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாயிட்டுருக்கா. அங்கே நீடன் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே அங்கே தேங்க்யூ சொல்கிறா. நாங்களே கூட்டிகிட்டு போய் உன்னை அந்த இடத்துல விடுறோம்மா, நீ கவலைப்படாத, நீ கண்டிப்பாக வின் பண்ணுவ அப்படின்றத சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அந்த இடத்துக்குமே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க.
இப்போ நீங்கள் வந்துட்டு உள்ளெல்லாம் இத்தனை பேருமே போக முடியாது, ப்ளே பண்ணுறவங்க மட்டும்தான் போகணுன்னு சொன்னதும் அப்படின்னா ஓகே, நாங்கள் எல்லாருமே உனக்காக இங்கேவே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், நீ உள்ளே போய் வந்து ப்ளே பண்ணி கண்டிப்பாக வந்துட்டு வின் பண்ணிட்டு தான் வரணும் அந்த காசுன்னு சொன்னதும் அந்த பொண்ணுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே வந்து ப்ளே பண்ணுறதுக்காக உள்ளே போகிறா. பார்த்தா அந்த ஜெஸ்ஸி அங்கே பயங்கரமாக கிராண்டாக ரெடியாக இருக்கா, அவளோட ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. தாத்தா கூடி சீக்கிரம் வந்து கண்டிப்பாக ஜியாங்க உனக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அந்த குட்டி பாப்பா அங்கே உள்ளே வந்ததுமே அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு, நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க அப்படின்ற சொன்னதும் நான் இங்கே வயலின் தான் ப்ளே பண்ண வந்திருக்கேன் அப்படின்ற சொன்னதும் எனது வயலின் ப்ளே பண்ண வந்திருக்கியா, இவ்வளோமான கேவலமான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்திருக்க, உன் ட்ரெஸ்ஸால் உன் ஷூஸால் இங்கே எல்லாம் அழுக்காயிரும்னு சொன்னதுமே அந்த பொண்ணு இல்லை இங்கே பாருங்கள் நான் சுத்தமாக தான் இருக்கேன்னு சொல்கிறா. ஸோ அந்த வேர்ட்ஸ் எல்லாமே கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்குது, சின்ன பிள்ளைகிட்ட போய் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்களேன்னு. இந்த இடத்துலாமே அந்த பொண்ணு தொடச்சி வேற விட்டுட்டு இருக்கா. அப்போ அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு அவங்களுக்கு கவலையாக தான் இருக்குது. பட் இவள் பேசுகிற பேச்சை கேட்டுட்டு அவங்களுக்கு பிடிக்கலனாலும் இவளை எதிர்த்து அவங்களால எதுவுமே சொல்ல முடியலை. நான் வந்து இங்கே காம்படிஷனில் கலந்துக்க வந்திருக்கேன்னு சொன்னதுமே இவள் சரியான ஃப்ராடு, இதுக்கு முன்னாடியுமே என்ன ஸ்கேம் பண்ணி காசு எல்லாமே ஏமாற்ற பார்த்தா, இப்பயுமே அதுக்கு தான் வந்திருக்கான்னு சொன்னதும் நீங்கள் ஏன் இப்படி எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்துட்டு பேடாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க, உண்மையிலேயே நான் வந்துட்டு இங்கே ப்ளே பண்ண தான் வந்திருக்கேன், நீங்கள் ஒரு டைம் என்னை விடுங்கன்னு சொன்னதுமே அங்கே கேட்காம கார்ட்ஸை வச்சு பிடிச்சவங்க வந்துட்டு வெளியே தலை சொல்கிறாங்க. அப்போ அந்த பர்சனுக்கு அதை சுத்தமாக பிடிக்கல, விடுங்க சின்ன பிள்ளைன்னு சொன்னாலுமே அவளுக்கு பயந்துக்கிட்டு அவங்களால எதுவும் பேச முடியல. தூக்கிட்டு போய் குழந்தைய அங்கே வெளியே போட்டதுமே என்னாச்சுமான்னு சொன்னதுமே அந்த பேட் ஆண்டி உள்ளேயுமே இருக்காங்க, அவங்க வந்துட்டு இப்படி என்ன இங்கே காம்படிஷனில் நீ கலந்துக்க கூடாதுன்னு விரட்டி விட்டாங்கன்னு சொன்னதும் யார் அப்படி சொன்னது, நீங்கவே ப்ளே பண்ணு, நம்ம வந்துட்டு கண்டிப்பாக அவருக்கு கேட்க வைக்கலாம், நாங்கள் வந்துட்டு உனக்காக இருக்கோன்னு சொல்லிட்டு அங்கே ப்ளே பண்ண சொன்னதுமே அதே மாதிரி அந்த பொண்ணுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இங்கே ப்ளே பண்ணிச்சேக்கா. அவங்க அம்மா வந்துட்டு கூட சேர்ந்து ப்ளே பண்ணுறதை பார்த்தே அவள் கற்றுருக்கா போல். இத்தனை வருஷமாக அவங்க அம்மா ப்ளே பண்ணுறத அவள் ஒவ்வொரு விஷயத்தையுமே உன்னிப்பாக கவனித்து அதே மாதிரி வந்துட்டு அங்கே ப்ளே பண்ணிவிட்டு சிங்கிங் பண்ணிட்டுருக்கா. அவள் லைஃப்பில் நடந்த ஸ்ட்ரகிளையுமே நினச்சி அங்கே சிங்கிங் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த சைடில் வந்துட்டு அந்த மியூசிக் எல்லாமே கேட்டுட்டு ஜியாவோட மியூசிக் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. தாத்தா எத்தனை வருஷமாக நீ அவளை நம்பிட்டே உட்காந்துட்ருப்ப, அவள் உனக்கு பிரெயின் டியூமர் இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனவ, அவளுக்காக நீ உன்னோட லைஃப்பை ஸ்பாயில் ஆக்குவியா, ஒழுங்காக வந்துட்டு நீ மேரேஜ் பண்ணுறதுக்கு வழியை பாரு, நான் பேரன் பேத்தி பார்க்க வேணாமான்னு சொன்னதும் தாத்தா எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு கவலைப்பட்டுட்ருக்கீங்க, பேசாமல் நீங்கள் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்களே வந்துட்டு ஒரு பிள்ளையை பெற்றுக்கலாமே, அதுக்கு வந்து அடுத்தவங்க பெற்று கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு சொன்னதும் அவர் வாயை முடிட்டு பேசாமறான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாரு. போது பார்த்தா ஒரு சிலையை கையில் வச்சுட்ருக்காரு, வந்துட்டு ஒரு பேபியை கையில் வச்சுட்ருக்க மாதிரி இருக்குது. எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, என்ன தாத்தா கொண்டு வந்திருக்கீங்கன்னு. இதை கொண்டு போய் தெற்கு சைடில் வச்சு நான் ப்ரே பண்ணேன்னா கண்டிப்பாக என் பேரம்பீத்தி எனக்கு கிடச்சிரும்னு சொல்லிட்டு அங்கே சொல்லியிருக்காங்க பூசாரி, அதனால தான் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் அவங்களுக்கு சிரிப்பாக தான் இருக்குது. பார் அவர் அதே மாதிரி அந்த சைடில் திரும்பி நின்று ப்ரே பண்ணிட்டு இருந்தா அங்கே நம்ம குட்டிப்பாப்பா நின்றுட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு ஐயோ கடவுளே எனக்கு இவ்வளோ பெரிய கிராண்ட் சைல்டு கிடச்சிருச்சான்னு சொல்லிட்டு அவர் ஹாப்பியானதுமே அந்த பொண்ணோட கையில் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட வயலின் இருக்கிறத பார்த்ததுமே அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. கண்டிப்பாக இது அவளோட வயலின் தான் சொல்லிட்டு விழுந்தடிச்சு எல்லாரும் சேர்ந்து வேகமாக போகிறாங்க. அப்போ அங்கே அந்த பாப்பாவையுமே பிடிச்சி அங்கே வந்து தூக்கிட்டு இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்ற விஷயத்தை அங்கே வந்துட்டு கேட்டுட்ருக்காங்க. உன்னோட பேர் என்ன, நீ வந்து சூப்பராக ப்ளே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது என் பேர் டியான், எங்கள் அம்மாவோட பேர் வந்து ஜியான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ஷாக் ஆகிடுது. என்னது 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலான்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவும் புரிய மாட்டுது. இவர் பார்த்தா ஹேரை எடுத்து கொடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் எடு, அது என் பேத்தியாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே அனுப்பி விடுறாரு. பிறகு இந்த ஜெஸ்ஸி ரொம்ப சந்தோஷமாயிட்டு வெளியே ஓடி வந்துட்டுருக்கா. இவ்வளோ மாதிரி ஒரு ஃப்ராடை இன்னும் இங்கே வச்சிட்ருக்கீங்க, இவள் ஸ்கேம் பண்ணி என்கிட்ட காசு பறிக்க பார்க்குறா, இவ்வளோ நான் தான் அடித்து வெளியே வரட்டி விட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கா. ஸோ அதை கேட்டுட்டு அந்த பொண்ணு ரொம்ப பயந்து போயிடுறாங்க. தாத்தாக்கே ரொம்ப பயமாயிடுச்சு, என்னடா பண்ணா சின்ன பிள்ளைய போயின்னு சொல்லிட்டு திரும்ப அவளங்க ஹிட் பண்ண போகும்போது நம்ம ஹீரோ கைப்பிடிச்சிடுறான். உனக்கு யார் இவ்வளோ தூரத்துக்கு தைரியம் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஒரு சின்ன குழந்தைட்டு நீ இப்படி கீழ்த்தரமாக நடந்துக்குவியா, ஒன்று மாதிரி ஆளெல்லாம் என்னோட வீட்டுக்குள்ளே வரதுக்கு தகுதியே கிடையாது, இவ்வளோ அடித்து இழுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து தரன்னு அடித்து அங்கேருந்துட்டு இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு அங்கே மயக்கமாயி கீழே விழுந்துடுறா. உடனே சொல்லி செக் பண்ணி பார்த்தா சரியான ஃபுட்டு எதுவுமே இல்லாமல் தான் இந்த பொண்ணுக்கு இப்படி நிலைமையாக இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான்னு சொல்லிட்டு சொல்லும்போது உடம்புல இருக்க காயத்தெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கவலையாகி போயிடுது. அப்போ என்னோட பேத்தி வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டாளா, இருக்கே பெரிய பணக்காரவங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. அப்போ இப்படி டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்துருச்சுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ ரொம்ப பயந்து போய் இதை ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா அவனோட குழந்தைன்னு சொல்லிட்டு அங்கே கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அதை பார்த்ததுமே அங்கே ரொம்பவே ஹாப்பியாகி போயிட்டு அந்த சிலையை வந்துட்டு அவர் கும்பிட்டுட்டு இருக்காரு, நீங்கள் வந்ததுனால தான் எங்கள் வீட்டுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்பவே வந்துட்டு ஃபீல் ஆகிட்டு அங்கே நம்ம ஹீரோவுமே இப்போ என்னோட குழந்தையா அப்படின்ற விஷயத்தை அவனுக்கு ரொம்ப எமோஷனலாகி போயிடுது. இங்கே குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்துட்டு இவன் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு இருக்கான்.
இப்போ சின்ன குழந்தை எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு தெருவில் வந்துட்டு டப்பா பிறக்க விட்டு அவள் வந்துட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காளா, என்ன மாதிரி அம்மா இவன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு பக்கம் ரொம்பவே கோவமாயிடுச்சுக்கு. நம்ம ஹீரோ குட்டி பாப்பா கண்ணை முழிச்சதுமே அங்கே சாரி கேட்குறா, என் அழுக்கு ட்ரெஸ்ஸால் உங்களோட இந்த மெத்தை வந்துட்டு ரொம்ப அசிங்கமாயிடுச்சு இல்லை, நான் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொன்னதுமே அதெல்லாம் தேவையில்லைப்பா, எதுக்காக நீ இவ்வளோ தூரத்துக்கு கவலைப்பட்டுட்ருக்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவர் ஹாப்பி ஆகிட்டுருக்காரு. நான் உன்னோட அப்பான்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசினதும் அங்கே வந்துட்டு எதுவும் புரியலை. இப்போ டிஎன்ஏ ரிப்போர்ட்லாம் காமிச்சதும் எனக்கு எதுவுமே புரியலை, பட் நீங்கள் எங்கள் அப்பாவான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அங்கே ஹக் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. ஸோ அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே வந்துட்டு சோகமாயிட்டு ரொம்ப ஃபீல் வேறு ஆயிடுது. இப்போ நம்ம ஹீரோக்கு இன்னுமே ஹீரோயின் மேலே தான் கடுப்பாயிட்டுருக்கு. பச்சை குழந்தை எப்படி வந்துட்டு கஷ்டப்பட விட்டுட்டு இவ ஜாலியாக இருக்காளா காசுக்காகன்னு சொல்லிட்டு, இப்போ நீ எதை பற்றியும் கவலைப்படாத நான் பார்த்துக்குவேன்னு சொல்கிறான். இப்போ தாத்தா அந்த பொண்ணு வந்து ஃபஸ்ட் டைம் தாத்தான்னு கூப்பிட்டதுமே அவருக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டு எமோஷனலாகி போயிடுறாரு. பிறகு அந்த பொண்ணோட ட்ரெஸ் எல்லாம் மாற்றி அவளங்க சூப்பராக வந்துட்டு பிரின்சஸ் மாதிரி ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. எல்லாருமே சேர்ந்து அங்கே பொண்ணை வந்துட்டு சூப்பராக அங்கே வெல்கம் பண்ணுறாங்க. ஏகப்பட்ட டிஷ்ஷஸ் எல்லாமே வச்சதுமே இப்படிலாம் நம்ம சாப்பிட்றோம், அம்மா வந்துட்டு உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களே, அப்பா இவ்வளோ பெரிய பணக்காரன்னா கண்டிப்பாக வந்துட்டு காசு கொடுத்து அம்மாவை காப்பாற்றலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நம்ம ஹீரோட்ட எனக்கு ஒரு 1 மில்லியன் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டதும் எதுக்கு அவ்வளோ காசுன்னு கேட்டதும் என்னோட அம்மாவுக்கு தான் சொன்னதுமே சின்ன குழந்தைய இங்கே அனுப்பி விட்டு காசு பறிக்கலான்னு பார்த்துருக்கா பார்த்தியா, எவ்வளோ கேவலமான புத்தின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவனுக்கு கோவமாயிடுச்சுக்கு. உங்கள் அம்மா வந்துட்டு நீலாம் அம்மான்னு சொல்கிற லெவலுக்கு தகுதி கிடையாது, அவள் ரொம்ப மோசமானவன்னு சொன்னதும் நீங்கள் வந்துட்டு எப்படி எங்கள் அம்மாவை பற்றி இப்படிலாம் மோசமாக பேசுவீங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கோவப்பட்டதுமே அப்போ தாத்தா வாய முடுறா பேசாமன்னு சொல்லிட்டு உனக்கு காசு தானே வேணும், இந்த கார்டு நீ வச்சுக்கோன்னு சொன்னதும் இதில் 1 மில்லியன் இருக்கான்னு சொன்னதும் அதை விட அதிகமாகவே இருக்குன்னு சொல்லும் போது ஹீரோக்கு ரொம்பவே கோவமாயிட்டுருக்கு. அப்போ நீங்கள் வந்துட்டு எனக்கு ஒரு பேப்பர் பென்னு கொடுங்கன்னு சொன்னதுமே எதுக்குன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நான் உங்ககிட்ட வந்துட்டு காசு வாங்கியிருக்கேன், அதை கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைச்சிருவேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எழுதி கொடுக்குறா. அதை பார்த்துட்டு அவருக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. இந்த பொண்ணு எவ்வளோ தூரத்துக்கு சின்ன வயசில் இருந்த கஷ்டப்பட்டா இதெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப எமோஷனல் ஆகி போயிட்டு எவ்வளோ கைண்டான பொண்ணு ஆனால் அம்மா வந்துட்டு எவ்வளோ மோசமானவன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப அவனுக்கு கோவமாயிட்டுருக்கு. அப்போ அவனை பார்த்தா இப்போ வந்துட்டு இந்த கார்டு எதுவுமே ஒர்க் ஆகக்கூடாது, எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிடுங்க, அவ்வளோ மாதிரி ஒரு பொம்பளைக்கு நான் ஹெல்ப் பண்ண விரும்பலன்னு சொன்னதும் எதுக்காக பண்ணீங்க, அம்மாவை வந்து இவ்வளோ ஹேட் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் லவ் பண்ணாமல் அவங்கள ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்கன்னு சொன்னதும் உங்கள் அம்மா நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, அவள் ரொம்ப மோசமானவன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பேர்டான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணதுமே அந்த பொண்ணு பயங்கரமாக அழுததும் அதை பார்த்துட்டு அவ்வளோதாங்க நம்ம தாத்தாக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. சின்ன பிள்ளைகிட்ட என்ன மாதிரி வார்த்தையெல்லாம் பேசிகிட்டு இருக்காடா, உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி அவனையும் அசிஸ்டன்ட்டையும் பிடிச்சி இவங்க வெளியே துரத்தி விட்றாரு. இப்போ பிள்ளைகிட்ட வந்துட்டு அங்கே சமாதானப்படுத்திட்டு இருக்காரு, நீ கவலைப்படாத நான் இருக்கேன் உனக்காக அப்படின்றத சொல்கிறாரு. ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு வெளியே போகும்போது அங்கே அசிஸ்டன்ட் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கான். நிலைமையை பார்த்தீங்களா, வீட்டோட துரத்தி விட்டாங்களேன்னு அவங்க முறைச்சதுமே அவன் பாட்டு வந்துட்டு கார் எடுத்துகிட்டு லாங் ட்ரைவ் அங்கே வந்துட்டு கிளம்புனதும் ஐயோ என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே பாஸ்ன்னு சொல்கிறான். ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். நான் எவ்வளோ தூரத்துக்கு அவளை லவ் பண்ணிட்டு இருந்தேன், அவள் என்னை இப்படி ஏமாற்றிட்டு போவான்னு நான் நினச்சிக்குள்ளே பார்க்கலையேன்னு சொல்லிட்டு அவனுக்கு கவலையாயிட்டுருக்கு. ஃபஸ்ட் டைம் அவளை எப்படி மீட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அவங்க வயலின் ப்ளே பண்ணும்போது ஏகப்பட்ட சின்ன பிள்ளைங்க வந்துட்டு வயலின் சூப்பராக இருக்குது ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கான். ஸோ பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சி போயிடுது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிண்டல் பண்ணியிருக்காங்க, என்ன உனக்கு அவளுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க மினியுமே வந்திருக்கா. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே சேர்ந்து அங்கே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு பேசும்போது உங்களை பிடிச்சி தள்ளுறப்ப 2 பேருமே சேர்ந்து அதான் ஃபஸ்ட்டு ஹக்காவுமே இருந்திருக்கு. ஸோ இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு ஹீரோயினுக்கு தான் தொடர்ந்து கால் பண்ணிகிட்டே இருக்கான். உனக்கு 100 மில்லியன் வேணாலும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீ தயவு செஞ்சு வந்துட்டு பிள்ளையை மட்டும் விட்டுருன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு பேசுகிறான். பட் அந்த ஃபோனை எடுக்கிறதுக்கு தான் ஆளே இல்லை. அவனுக்கு அங்கே ரொம்பவே இன்னும் கவலையாயிடுச்சுக்கு. என் லைஃப் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு மோசமாக போகும் நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு அவன் இங்கே ஸ்மோக் பண்ணிவிட்டு ரொம்பவே டென்ஷனாக ஆரம்பிச்சிடுறான். பிறன் வந்துட்டு இப்படி பிள்ளைய காணோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்டா சொன்னதுமே அவன் விழுந்தடிச்சு வேமா அங்கே வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கான். அப்போ அங்கே தாத்தா ரொம்பவே அவர் ஃபீல் பண்ணிவிட்டு அவருக்கு நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிருது. என்னாச்சின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த சீட்டு எழுதி கொடுத்துருக்கான் அந்த பொண்ணு. பார்த்தாங்க, நீங்கள் வந்துட்டு எங்கள் அம்மாவை இவ்வளோ தூரத்துக்கு ஹேட் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை, எங்கள் அம்மா இல்லாத இடத்துல நான் வந்துட்டு இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது, நான் எங்கள் அம்மா கூட சேர்ந்தே போகிறேன்னு சொல்லிட்டு அவள் போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு அந்த பழைய அழுக்கு ட்ரெஸ்ஸவே போட்டுட்டு அப்பாட்டு அங்கேருந்து போயிட்டா போல். ஸோ இதை பார்த்துட்டு அங்கே எல்லாருக்குமே ரொம்பவே ஃபீல் ஆகி போயிடுது. இப்போ தாத்தா இதுக்கெல்லாம் நீ தாண்டா காரணம், சின்ன பிள்ளைகிட்ட எப்படிலாம் பேசி வச்சா, நீ மரியாதையை போய் அங்கே வந்துட்டு கூட்டிகிட்டு வா அப்படின்ற விஷயத்தையுமே அங்கே சொல்கிறாங்க. ஸோ எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே கிளம்பும்போது இப்படி அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலில் இருக்கான்னு சொன்னதுமே உடனே கிளம்புங்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. அம்மாவை கேர் பண்ணி பார்த்துட்ருக்கா. அம்மா நீங்கள் வந்துட்டு அப்பாவை பற்றிலாம் என்னென்னமோ சொன்னீங்க, நான் அவர் அப்படிலாம் கிடையாது, அவர் உங்களை ரொம்ப ஹேட் பண்ணிட்டு
இருக்காரு, எனக்கு அவர் மாதிரி அப்பாலாம் வேணாமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுங்க நம்ம ஹீரோயின்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அங்கே வந்துட்டு நம்ம இதுக்கப்புறம் இங்கே இருக்க வேணாம், இங்கேருந்து போயிடலான்னு சொல்லிட்டு அங்கே பில்லும் கட்ட முடியல இல்லையா. ஸோ அங்கே வீல் சேரில் வச்சு அங்கே தள்ளிட்டாங்க, அந்த குழந்தைய கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. அப்போ போகும்போது பார்த்தா அங்கே அந்த ஜெஸ்ஸிக்கு சுத்தமாக நடக்கவே முடியல, ஏன்னா பிடிச்சவங்க தள்ளி விட்டு அடிச்சு விட்டாங்க போல். அதனால தான் அவர் ரொம்ப கோவமாயிட்டு அந்த சைடில் வரும்போது, இப்போ எங்கே நீ வந்துட்டு உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா, உன்னால் என்ன பண்ண முடியும்னு சொன்னதோ, நான் வந்து வயலின் ப்ளே பண்ணுவேன், சிங்கிங் பண்ணுவேன், கண்டிப்பாக எங்கள் அம்மாவை காப்பாற்றிடுவேன்னு அந்த பொண்ணு சொல்கிறா. அப்போ அங்கே இந்த குட்டி பிசாசால் தான் எனக்கு இவ்வளோ அசிங்கம் நடந்துச்சு, இந்த குட்டி பிசாசை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவளோட பிரேஸ்லெட்டை கலட்டி அந்த பொண்ணோட பேக்கில் போட்டுடுறா. ஐயோ என்னோட பிரேஸ்லெட்டை களவான்ட்டாங்க அப்படின்றத சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கண்டிப்பாக இந்த பொண்ணு தான் வந்து திருடி இருப்பான்னு சொன்னதும், எங்கள் அம்மா வந்துட்டு அப்படி மேனர்ஸ்லாம் எனக்கு கற்றுக் கொடுக்கல, எங்கள் அம்மா நல்ல விஷயங்கள் தான் கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னதுமே, கண்டிப்பாக வந்துட்டு திருடி இருக்கா பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட்டை எடுத்து காமிச்சதும் அங்கே இருக்க எல்லாருக்குமே ஷாக் ஆகிட்டுருக்கு. இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் விட போகிறேன்னு சொன்னதுமே, நீங்கள் அப்படிலாம் பண்ணாதீங்க, சின்ன பொண்ணு தெரியாமல் பண்ணியிருக்கலாம், நீங்கள் விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. பட் அவள் எங்கே கேட்க போகிறா, வேணுக்குன்னே இந்த பொண்ணை போட்டு அங்கே வந்து போர்ஸ் பண்ணி அங்கே பிடிச்சி தள்ளும் போது நம்ம ஹீரோயின் போய் அங்கே வீல் சேர்லேருந்து கீழே விழுந்துடுறா. ஸோ இந்த பொண்ணுக்கு கோவம் ஆகிட்டு அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அம்மான்னு சொல்லிட்டு அங்கே போனதும், என்ன தைரியம் தான் அப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டு இருக்கும் போது அங்கே நம்ம ஹீரோ எல்லாருமே வந்துடுறாங்க. ஐயோ இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்துட்டு பெரிய பிரச்சனை ஆயிடும், அவங்க அம்மாவோட உடம்பு அங்கே தள்ளி வைங்கன்னு சொல்லிட்டு தள்ளி வைக்கும்போது அங்கே வேமா இவள் ஸ்டிக் எடுத்து அடிக்க போகிறப்ப அந்த நர்ஸ் வந்துட்டு அடிக்க விடாமல் பிடிச்சிக்கிறாங்க, சின்ன பிள்ளை பாவோன்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோ நீ நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான், கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறான், என்ன தைரியம் தான் நீ இப்படி பண்ணுவேன்னு. அங்கே தாத்தாவுமே பயங்கரமாக கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சிடுறாரு. நீ என்ன தைரியம் தான் என்னோட பேட்டி மேலே கையை வச்சிருப்ப, நீ பண்ண பாவத்துக்கு உனக்கு கண்டிப்பாக இப்போ பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொன்னதும், எனது உங்கள் பேட்டியான்னு சொன்னதும், ஆமாம் அது ஜியாங்கோட பொண்ணுன்னு சொல்கிறாங்க, நான் வந்துட்டு இந்த திருடவே இல்லை, ஆனால் இவங்க நான் தான் திருடனேன்னு என் மேலே பழி போடுறாங்கன்னு சொல்லிட்டு அழுததும், அதை பார்த்துட்டு அவன் சமாதானப்படுத்திட்டு இருக்கா, நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப பயமாகி போயிட்டுருக்கு. இப்போ நீ பண்ணதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லும் போது அவங்க டீனே வந்துடுறாரு. என்னாச்சின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது, இப்போ நடந்ததுக்கான ஃபுட்டேஜ் எல்லாமே எனக்கு வேணும்னு சொன்னதும், மாட்டிக்குவோமேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு இதை பெருசு பண்ணாதீங்க, நீங்கள் விட்டுருங்க, நான் வந்துட்டு அந்த பொண்ணை மன்னிச்சிடுறேன்னு சொன்னதும், நீ என்ன மன்னிக்கிறது, நீ இப்போ பாரு என்ன நிலைமை ஆக போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு ஃபுட்டேஜை கொண்டு வந்தா இவன் அந்த பிரேஸ்லெட் அந்த பொண்ணோட பேக்கில் போட்டதை கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டிப்பாக இவளுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கணும், இவளை தூக்கி ஜெயிலில் போடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே தாத்தா, அப்போ அவள் ரொம்ப பயந்து போயிட்டு ப்ளீஸ் என்னை மன்னிச்சு விட்டுருங்க எங்கள் அம்மாக்காகன்னு சொன்னதுமே, உங்கள் அம்மா பேரை சொல்லி இதுக்கப்புறம் நீ முன்னாடி பேசாத, இது ஃபைனலாக வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. அப்போ இந்த குட்டி பாப்பா ப்ளீஸ் எங்கள் அம்மாவை காப்பாற்றுங்கன்னு சொன்னதுமே, எங்கே உங்கள் அம்மான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாகறா. இந்த பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கே காமிக்கிறப்ப பார்த்தா நம்ம ஹீரோயின் டெட் பாடி மாதிரி அங்கே கீழே கிடக்கா. அதை பார்த்துட்டு அவ்வளோதான் அவனுக்கு பயமாகி போயிடுது, ரொம்பவே ஷாக்காகி போயிட்டு வேகமாக ஓடி போயிட்டாங்க, அவளை அங்கே தூக்கிட்டு அவன் ஹக் பண்ணிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அங்கே அழுக ஆரம்பிச்சிடுறான். ஏன்னா எப்படி வந்துட்டு ஒரு நிலைமையில் அவள் இருப்பான்னு அவன் நினச்சி கூட பார்க்கல. ஜியா உனக்கு என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே பயந்து போயிடுச்சுக்கா, என்னை பார்த்து பார்த்து லவ் பண்ண பொண்ணு இப்படி ஒரு நிலைமையில் இருக்காளேன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பொண்ணு இதுக்காக தான் நான் காசு கேட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கா, எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன வளர்த்தாங்கன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு சேலை சாப்பாட்டுக்குமே இல்லாமல் பிள்ளைக்காக வந்துட்டு எல்லாமே பார்த்து பார்த்து வந்துட்டு வாங்கி கொடுத்துருந்துருக்கா. நைட்டு ஃபுல்லாக அங்கே வந்துட்டு சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் பண்ணி அந்த பிள்ளைக்கு வந்துட்டு சாப்பாடெல்லாம் பண்ணியிருக்கா. இவளுக்கு சாப்பிட்றதுக்கு முக்கால்வாசி நாள் வந்துட்டு காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பா போல். இதெல்லாமே சொல்லி அங்கே அந்த பொண்ணு கவலைப்பட்டு அழுததுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹீரோக்கு ஃபீல் ஆகி போயிடுது. எவ்வளோ ஒரு கைண்டான பொண்ணு, எவ்வளோ பெரிய ஒரு ஆர்டிஸ்ட், ஆனால் அவளுக்கு இப்படி ஒரு நிலைமையான்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ பாப்பா அப்பா நீங்கள் இப்போயாச்சும் எனக்கு வந்துட்டு காசு கொடுப்பீங்களான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது தான் எல்லாத்துக்குமே புரியுது, அப்படின்னு அம்மாவோட ஆப்ரேஷனுக்காக தான் காசு கேட்டுக்கான்னு சொல்லிட்டு. அப்போ உடனே வந்துட்டு அங்கே சர்ஜரி பண்ணுங்க, அதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிடுறான். ஸோ அதை கேட்டுட்டு அந்த பொண்ணுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிடுது. இப்படியே 1 வீக் ஆஃப்டர் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு லைட்டாக அங்கே கண்ணு திறந்ததுமே அங்கே பொண்ணை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிடுறான். ஏன்னா பாடி மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்துடுது, அவளால் நடக்கவுமே முடியுது. ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சுக்கா. எப்படி இதெல்லாம் முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்பா தான் ஹெல்ப் பண்ணாருன்னு சொன்னதும், யாராச்சும் வந்துட்டு ஏமாத்திட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டு இருக்கும் போது பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நிற்கிறான். அதை பார்த்ததுமே அங்கே அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருது. அப்படின்னா இவனுக்கு வந்து நல்லபடியாக சர்ஜரி முடிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு, என்னை இதுக்காக தான் எவ்வளோ ட்ரை பண்ணான். அப்போ ஹான் வந்துட்டு வா அப்பா அம்மா பேசட்டும் ஏன்ட்டன்னு சொல்லிட்டு அவன் கூப்பிடுறான். அப்போ ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவன்கிட்ட பேசலான்னு பார்த்ததுமே அவன் ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்து இதுக்கப்புறமே என் குழந்தை உன்ட்ட இருக்க வேணான்னு நினைக்கிறேன், என் குழந்தையோட கஸ்டடி எனக்கு கொடுத்துருன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாகி போயிடுது. என் பிள்ளைய
விட்டு நான் பிரியணும்னு சொன்னதும் அந்த குழந்தைக்கு உன்னால் ஏதாச்சும் இப்போ வரைக்கும் நல்லது பண்ண முடிஞ்சிச்சா, எல்லாமே வந்துட்டு இதுக்கப்புறம் நான் பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு பேசும்போது ஸோ ஹீரோயினுக்குமே புரியுது நம்மகிட்ட இருந்தால் அந்த பொண்ணு கஷ்டம் தான் படணும், அவன்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு அவன் நல்லபடியாக இருப்பான்னு சொல்லிட்டு அவங்க அதில் சைன் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணிடுறா. பட் இதுக்கு ஒத்துக்கலைன்னா அவன் செகண்ட் கான்ட்ராக்ட் கொண்டு வந்திருக்கான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக. பட் அவன் அந்த ஃபஸ்ட்டு கான்ட்ராக்டே அந்த சைன் பண்ணதுமே இவனுக்கு அவ்வளோ ஒரு கவலையாகி போயிடுது. அப்படின்னா வந்து அவள் இப்போ வரைக்கும் மாறவே இல்லை, காசுக்காக வந்துட்டு அவள் என்ன வேணாலும் பண்ணுவாளா அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு அந்த கல்யாண கான்ட்ராக்டை கிழிச்சு போட்டான். பிறகு அந்த பொண்ணு வந்ததுமே அங்கே ஹக் பண்ணிட்டு 2 பேருமே ஃபீல் பண்ணி அழுதுச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு ஹான்க்கு அங்கே ரொம்ப கவலையாகி போயிடுது. எவ்வளோ பாசமாக இருக்காங்கப்பா, ஏன் நீ இப்படி பண்ணுற, அவங்க 2 பேர்த்த போய் பிரிக்கிறதுக்கு உனக்கு மனசு வருதான்னு சொல்லிட்டுங்க ஹீரோட்ட கேட்கும்போது நீ வாய மூடிட்டு பேசாம இரு அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவமாயிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். பிறகு இந்த ஜியை காமிக்கிறாங்க. பார்த்தா அங்கே ஒரு கிளப்புக்கு தான் வந்திருக்கான். அதே இடத்துக்கு நம்ம ஹீரோயின் அங்கே மியூசிக் ப்ளே பண்ணுறதுக்காக மினி கூட்டிகிட்டு வந்திருக்கா போல். இத்தனை வருஷம் கழிச்சு நீ வந்திருக்க, கண்டிப்பாக நான் வந்துட்டு உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் வாங்கி கொடுக்குறேன், நீ வந்துட்டு அங்கே மியூசிக் ப்ளே பண்ண அப்படின்ற விஷயத்தை அங்கே சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து தான் அங்கே வந்துட்டு முடிவு பண்ணி இங்கே மியூசிக் ப்ளே பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஜீ பார்த்ததுமே அந்த குரலை வச்சே கண்டுபிடிச்சிடுறான். வாவ், இத்தனை வருஷம் கழிச்சு திரும்ப என்கிட்ட வந்து மாட்டியிருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. அப்போ அங்கே மினியுமே போயிடுறான். வசமாக இவன் மட்டும் தனியாக மாட்டிக்கிட்டதோ அவளால் எஸ்கேப் ஆக முடியலை. ஏன்னா அவனோட கார்ட்ஸ் எல்லாருமே சுற்றி வளைச்சிடுறாங்க ஹீரோயினை. இத்தனை வருஷம் கழிச்சு திரும்ப வந்திருக்கேன், நான் எப்படி உன்னை போய் விடுவேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவப்பட்டுருக்கான். உன்னால் என் கண்ணோட நிலைமையை பார்த்தியான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு பிடிச்சதை இழுத்துட்டு வந்துட்டு இப்போ நீ என்கிட்ட வந்து தப்பிக்க முடியாதுன்னு சொன்னதும் கன்னத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறான். போய் வந்துட்டு அவன் கோமாய் போயிடுறான். நான் கண்டிப்பாக வந்துட்டு ஒன்றை மட்டும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹீரோயினுக்குமே கோமாயிட்டு இருக்கு. இருந்தாலுமே அவளால் எஸ்கேப் ஆக முடியலை. இப்போ இங்கே நம்ம ஹீரோக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் அங்கே வந்துட்டு மியூசிக் ப்ளே பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. இப்போ என்னப்பா இந்த ஜியை காணமேன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசும்போது அவனுக்கு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அவன் பார்த்த பொண்ணு இன்னைக்கு தான் கிடச்சிருக்கா, எப்படி போய் விடுவான், ரூமுக்கு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டான் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஜியோட பேரை கேட்டால் நம்ம ஹீரோக்கு சுத்தமாக பிடிக்காது போல். இப்போ இப்படி ஹீரோயின் வந்துட்டு உள்ளே மாட்டிக்கிட்டான்ற விஷயம் தெரிஞ்சதுமே அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. போய் பார்த்தா ஹீரோயினோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, அடிச்சங்க டார்ச்சர் பண்ணியிருக்கான். ஸோ ரொம்ப கோவமாகி போயிட்டு எத்தி தள்ளி விட்டு ஹீரோயினை காப்பாற்றினதுமே ஓ இவ தான் வந்துட்டு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா, உனக்காக தான் வந்து 10 நாளைக்கு 10 தடவை மியூசிக் ப்ளே பண்ணி காப்பாற்றினாலா, காசு சம்பாரிச்சாலா, நான் கூட என்கிட்ட கூப்பிட்டேன் நீ என் கூட சேர்ந்து கேர்ள் ஃப்ரெண்டாக இரு, நான் உனக்கு காசு நிறையா கொடுக்குறேன்னு, பட் வரமாட்டேன்ட்டான்னு சொன்னதும் அங்கே எல்லாருமே சேர்ந்து வந்துட்டு பிடிச்சி அடிச்சிடுறாங்க. அவன் ரொம்ப திமுறாவே பேசிகிட்டு இருக்கான். பட் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஜியாங்கன்றது தெரிஞ்சதுமே அவன் மன்னிப்பு கேட்குறான். பட் இவ்வளோ வந்து பெரிய பாவம் பண்ணவனை எப்படி மன்னிக்க முடியும். அங்கே வந்துட்டு பிடிச்சி அடித்து இழுத்துட்டு போயிடுறாங்க. இவனுக்குமே அங்கே காயமாக இருக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கும் போது அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிட்டு தாத்தா நீ திரும்ப இதுக்காக லைஃப்பில் வந்த, உன்னால தான் இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறாரு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிடலான்னு சொல்லிட்டு பார்க்குறா. பட் கோவமாயிட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. என்ன தைரியம் தான் நீ இப்படி வந்துட்டு பிஹேவ் பண்ணியிருப்பா, அவரை காசுக்காக நீ விட்டுட்டு போவியான்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோ வந்து கையை பிடிச்சிட்டு என்னோட குடும்ப விஷயத்தில் தலையிடுறது உனக்கு ரொம்பவே பெரிய விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன், நீ வந்து இதுக்கப்புறம் வந்து தலையிட்டேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக உன் கையை உடச்சிருவேன்னு சொல்கிறான். இப்போ நீ வந்துட்டு எதுக்காக இந்த பொண்ணுகிட்ட இவ்வளோ கோவப்படுறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அவளை அங்கே வந்து கூட்டிகிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் அந்த ஒரு பிளேஸில் வந்துட்டு நான் இங்கே தான் வந்துட்டு வீடு கட்டி நான் கல்யாணம் பண்ணி நல்லபடியாக வாழணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லியிருந்திருக்கா. ஸோ அதே மாதிரி அந்த இடத்துல அவன் எங்கள் வீடு கட்டியிருக்கான். அவள் எப்படி எப்படி வீடு வேணும்னு சொன்னாலோ அதே மாதிரி தான் வீடு கட்டியிருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்துட்டு ஆனால் எனக்கு துரோகம் பண்ணிட்டு போன பார்த்தியா, என்னால் அதை நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அவன் அழுதுட்ருக்கான். பிறகு ஹீரோயின் வீட்டில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இதெல்லாமே சொன்னதுமே நீ எல்லா உண்மைகளையும் சொல்லிட வேண்டாம் தானே நான் அவன்கிட்ட சொன்னதும் நான் சொன்னாலுமே அவன் இப்போ இதை ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டான், என்னால் இதுக்கப்புறமே வந்துட்டு எதுவும் பேச முடியாது, குழந்தை அவன்கிட்ட வளரட்டும், நான் கிவ் அப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கவலையாயிட்டு அவள் அங்கேருந்து போகும்போது அவளை அங்கே வந்து கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க. நம்ம மினிக்கு இதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப டென்ஷனாகி போயிட்டு ஹீரோவோட வீட்டுக்கு தான் வந்துச்சேக்கா. அங்கே பெரிய பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த குட்டி பாப்பா வந்து வெல்கம் பார்ட்டி தான். இப்போ என்ன வெளியே வந்துட்டு சவுண்டு கேட்குது. நம்ம ஹீரோ போனதுமே அந்த ஜெஸ்ஸி போனால் வந்து பிளான் எல்லாமே கெட்டு போயிருமேன்னு சொல்லிட்டு போக விட மாட்டா. நான் போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு போயிட்டுருக்கா. எதுக்காக நீங்கள் வந்திருக்கன்னு சொன்னதோ இப்போ வந்துட்டு அவளுக்கு ஆபத்து, நான் வந்து போய் மீட் பண்ணணும்னு சொல்லி அங்கே உள்ளே போக பார்த்தா நீ வந்துட்டு இங்கே உள்ளே வர முடியாது, அவள் வந்து எப்படி போனால் எங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு இங்கே பிடிச்சி தள்ளி விட்றாங்க. அப்போ அங்கே டியான் வந்ததுமே என்னாச்சு ஆன்ட்டின்னு சொல்லும்போது இப்படி அம்மா வந்து கிட்னாப் பண்ணிட்டாங்கன்ற விஷயத்தை அவர்கிட்ட சொன்னதுமே அந்த பொண்ணு அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போகும்போது விட மாட்டாங்க. நான் யாரும் தெரியலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கோவப்பட்டதும் சரி போங்கன்னு சொல்லிட்டு உள்ளே விட்டதுமே அங்கே போனதுமே அங்கே நம்ம ஹீரோயினை பற்றி அவள் பேச போனதும்
சொன்னதும், நீ வாய மூடிட்டு பேசாம இரு. அவள மாரி ஒரு ஆள பத்தி நாங்க கேட்க விரும்பலன்னு சொன்னதும், அத கேட்டுட்டு அங்க ரொம்பவே அவளுக்கு டென்ஷன் ஆயி போயிருது. அவள மாரி ஆளுன்னா என்ன மாரி ஆளு? நீ என்ன வந்து பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவ போட்டு காமிக்கிறா. ஏன்னா 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த ஜீ வந்து அவட்ட தப்பா நடக்க பார்த்த வீடியோ தான். அத பார்த்துட்டு அவன் ஷாக் ஆயி போயிட்டு என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொன்னதும், அவ ஒரு நாளைக்கு 10 தடவ வந்துட்டு மியூசிக் ப்ளே பண்ணா உன்ன காப்பாத்துறதுக்காக ஹாஸ்பிட்டல்ல. ஆனா வந்து நீ வந்து எப்படி வந்துட்டு அவள தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்ட. அவ எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தான்னு உனக்கு தெரியுமா? அப்ப இருந்து அவளோட லைஃபே ஸ்ட்ரகிள்ல தான் போயிட்டுருக்கு. நடக்க முடியாத நிலைமைக்கு அவ வர்றதுக்கு காரணமே நீதான்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கோவப்பட்டுச்சேக்கா. இருக்கிற மாரி தப்பான பொருள்லாம் அவ கிடையாது. உனக்கு பிரெயின் டியூமர் இருக்குன்னு சொல்லிட்டு உங்க தாத்தா பேசிட்டு இருக்கப்போ அவ கேட்டுட்டா. அவள போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்லபடியா பொழைக்கணுன்றதுக்காக தான் குடுக்குறதுக்கு ரெடி ஆனா. ஆனா நீ அவளவே தூக்கி எறிஞ்சிட்டேலன்னு சொல்லிட்டு அவ கோவமாயிட்டுருக்கா. பாரு அவ லைஃப்ல எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு எல்லா ஃபோட்டோவுமே தூக்கி போட்டதுமே, அத பார்த்துட்டு அவனுக்கு அங்க ரொம்ப ஷாக் ஆயி போயிருது. தாத்தாக்கு அங்க ரொம்பவே கில்ட்டி ஆயி போயிருது. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னால தான் இவ்வளோ தூரத்துக்கு மோசமா போயிருச்சு அந்த பொண்ணோட லைஃப்ன்னு சொல்லிட்டு. இப்ப அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் சரி, தேடி கண்டுபிடிங்க அப்படின்றத சொல்றாங்க. பார்த்தா எல்லாம் இவனோட வேலை தான். நம்ம ஹீரோ கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு வந்திருக்கான். நீ இப்ப பண்ண வேலை மட்டும் என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அவர் உன்ன சும்மா மட்டும் விட மாட்டாருன்னு சொன்னதும், பட் அதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போயிரும். நான் வந்து உன்னை எப்படி விடுவேன்னு நீ நினைச்சிட்டு இருக்க. உன்னால என் லைஃபே ஸ்பாயில் ஆயி போயிருச்சு அப்படின்றத சொன்னதும், அடுத்த பொண்ணுங்கள தப்பான பார்வையில பார்த்தேன்னா, அப்படிதான் பார்வை இல்லாம போகும்னு அவ சொல்றா. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்து அங்க கார்ட்ஸ் எல்லாமே வச்சு புடிச்சு இழுத்துட்டு போயிடுறாங்க அடிச்சு. நம்ம ஹீரோயின்ட்டயுமே அவன் நடந்த எல்லாத்துக்குமே சாரி கேட்கறான். நீ வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்க. நான் உன்னை எவ்வளோ தப்பா புரிஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு, இப்பயாச்சும் உனக்கு வந்துட்டு புரிஞ்சுக்கிச்சான்னு சொன்னதுமே, அவ ஆமான்னு சொல்லிட்டு ரிங்க குடுத்து ப்ரப்போஸ் பண்ணதுமே, ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு அங்க ஓகேன்னு சொல்றா. திரும்பி அங்க வந்துட்டு சந்தோஷமாயிட்டு அங்க கிஸ்மே பண்ணிக்கிறாங்க. தாத்தா வந்ததுமே ஹீரோயின் பார்த்துட்டு பயந்து போயிட்டு நடந்த எல்லாத்துக்குமே அங்க சாரி கேட்டதும், நான் தாம்மா உன்ட்ட சாரி கேட்கணும். என்னால தானே உன் லைஃப் இவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்க பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அந்த ஜெசிக்கு அங்க ரொம்பவே வயித்தெரிச்சல் ஆயிட்டுருக்கு. உடனே வந்துட்டு அவ கண்டிப்பா இதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்கா. பிறகு நைட் போல அங்க ரூம்ல வந்துட்டு அவங்க 2 பேருமே க்ளோஸ் அங்க நின்னு பேசிட்டு இருக்கும்போது, அப்ப அங்க அந்த குட்டி பாப்பா அப்பா, அம்மான்னு சொல்லிட்டு உள்ள போகும்போது, தாத்தாவும் உங்க ஹான்மே உன்ன வந்துட்டு நாங்க எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளீஸ் எங்க கூட வரையாமான்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்குன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அந்த பொண்ணுமே சரி ஓகே நம்ம விளையாடலான்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆயிட்டு அங்க வந்துட்டு போயிடுறா. பிறகு அந்த ஜெஸி போய் அவங்க அம்மாட்ட அவங்க ஃபேமிலி என்னை எப்படி தெரியுமாம்மா பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கவுமே, இவ நம்ம ஹீரோயின பத்தின விஷயங்கள்லாம் சொல்றத கேட்டுட்டு அவங்களுக்கு ஒரு மாரி வியர்டா அங்க ஃபீல் ஆயிட்டுருக்கு. காம்படிஷனுமே வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் இன்னைக்கு மியூசிக் ப்ளே பண்ண போறா போல. அப்ப அங்க அசிஸ்டன்ட் வந்துட்டு, பாஸ் இப்படி மீட்டிங் இருக்கு. நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறப்ப, சரி நீங்க போய் அத பாருங்க நான் ப்ளே பண்றேன்னு சொல்லிட்டு போறா. பிறகு அங்க போயிட்டுருக்கும்போது, அங்க உள்ள பார்த்தா அந்த ஜியோட அம்மா இருக்காங்க. அவங்க ஒரு உடைஞ்சு போன வயலின வச்சுட்டு அங்க ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க பொண்ணு சின்ன வயசுல வந்துட்டு அத ப்ளே பண்ணது போல. அந்த மியூசிக் தான் அத ப்ளே பண்ணும்போது அறுந்து போயிருக்கு. இப்போ வரைக்குமே வந்துட்டு சேஃப்டியா வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு இப்ப இருக்கா. அப்ப இருந்து இந்த பொண்ண தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அவங்க இவ்வளோ தூரத்துக்கு கவலையாயிட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா அங்க காம்படிஷனுமே ஸ்டார்ட் ஆகிருது. ஜட்ஜஸ் இவங்கலாம் வந்து உட்காந்துருக்கும்போது, இப்போ மியூசிக் வந்து ப்ளே பண்றதுக்காக நம்ம ஹீரோயின் அடுத்து கூப்பிட்டதுமே கிட்ட மேல தண்ணி ஊத்த சொன்னதும், அதே மாதிரி அவ மேல ஊத்தி விட்டுட்டு, ஐயோ சாரி மேடம் நீங்க இந்த சைடில் போய் உங்க ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாங்கன்னு சொன்னதுமே, நம்ம ஹீரோயினுமே பாவம் அவளுக்கு என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாம அங்க உள்ள போயிடுறா. பாத்தி செய்யப்பட்ட பகுதி மாதிரி. ஏன்னா அதுக்குள்ள தான் அவங்க அந்த வயலினை வச்சிருக்காங்க. அதை போய் டச் பண்ணதுமே அவளுக்கு தலையெல்லாமே உழைச்சிட்டு பாஸ்ட்ல நடந்த சில விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துட்டு இருக்கு. அப்ப உடனே வந்துட்டு இப்படி வந்து உள்ள அந்த பொண்ணு போயிட்டான்னு இன்ஃபார்ம் பண்ணதும் ஹோம் ஆயிட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க. நீ எப்படி இந்த வயலினை வந்து கிராக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த லேடி அங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது ஜெஸியோட அம்மா வந்துடுறாங்க. என்ன தைரியம் தான் நீ இப்படி டச் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு பேசுறப்ப, நான் இதை டச்சே பண்ணல, ஆல்ரெடி இதை உடச்சு தான் வச்சிருந்தாங்கன்னு சொன்னதும், போய் சொல்லிட்டு இருக்காத நீ தொட்டதை நான் கண்ணால பார்த்தேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோமாயிட்டு எல்லாரும் சண்டை போடுறப்ப கார்ட்ஸை வச்சு பிடிக்க சொன்னதுமே, நம்ம ஹீரோ வந்துடுறான். யாருக்கு தைரியம் இருக்கு என்னோட ஒய்ஃப் மேல கையை வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோமாயிட்டு இருக்கான். இப்போ நான் வந்துட்டு இதை வந்து எதுவுமே பண்ண கிடையாது, இதை டச் பண்ண எனக்கு என்னமோ பாஸ்ட்ல நடந்த மாதிரியே ஞாபகம் வந்துச்சுன்னு அவ சொன்னதும், அதை கேட்டுட்டு அவங்க அப்படின்னா ஓகே இதை வந்துட்டு நீ மியூசிக் ப்ளே பண்ணுன்னு சொல்லிட்டு கொடுத்ததுமே, ஹீரோயின் அதை ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணுறா. பொண்ணை சின்ன வயசில் ப்ளே பண்ண மாதிரி அங்கே தோணிச்சுக்கு. இதை பண்ணது வந்துட்டு இவ கிடையாதுன்றதை கண்டுபிடிச்சிடுறாங்க. அவள் உடனே சாரி சொல்கிறா, நான் வந்துட்டு எதுவும் தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அடித்து அவளையுமே அங்கே வந்துட்டு வேலையை விட்டு அங்கே தூக்கிடுறாங்க. பிறகு அவங்கள பார்த்தா ஒரு ஹேர் எடுத்து கொடுத்தாங்க அசிஸ்டண்ட்டை. இது என்னோட பொண்ணான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும், டிஎன்ஏ எடுங்கன்னு சொல்லிடுறாங்க. வீட்டில் பார்த்தா ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் இருக்கவுமே அதெல்லாமே பார்த்துட்டு அந்த ஜெஸி இதெல்லாம் எனக்கான்னு சொல்லிட்டு ஆசையாக பார்த்துட்டு இருக்கா. இதெல்லாம் நீ டச் பண்ணாத அப்படின்றத அவங்க சொல்லும்போது, அப்படின்னு யாருக்கு வாங்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு வைத்தறிச்சல் ஆகிட்டு இருக்கு. இவங்க காம்படிஷனுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கா. அவங்க 2 பேருமே சேர்ந்து ஒன்றா ப்ளே பண்ணலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க போல.
ஸோ அதுக்காக தான் அவளுக்கு ட்ரெஸ் அங்கே வீடே உட்காந்து சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிறகு இங்கே டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்ததுமே அதை பார்த்துட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. ஏன்னா ஹீரோயின் தான் அவங்க பொண்ணாக இருந்திருக்கா. ஸோ இந்த ஜெஸ்ஸிக்கு அதை பார்த்துட்டு வயிற்றுச்சலாகி போயிட்டு கண்டிப்பாக இது நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிடுச்சுக்கா. அங்கேருந்து அவங்க பொண்ணை மீட் பண்ண போனதுமே இப்போ நீங்கள் அவளை போய் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னதும், எதுக்காக பார்க்கக்கூடாது, அவள் என்னோட பொண்ணு தான், பட் ஆனால் நான் வந்துட்டு உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், உன்னை நான் வந்துட்டு விட்டுற மாட்டேன்னு சொன்னதுமே அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவளுக்குமே கோவமாய் போயிடுது. அங்கே வந்துட்டு அவங்களுக்கு சண்டை போட்டதில் ஆஸ்துமா அட்டாக் ஆனதும் அவங்க மெடிசன் எடுத்துக்கிட்டதும் அவள் ரொம்ப கோவமாயிட்டு அந்த மெடிசனை தள்ளி விட்டுறா. அவங்களுக்கு மூச்சு விட முடியாமல் சிரமப்பட்டுட்டு இருக்காங்க. பட் வந்துட்டு நீ இப்படியே கூட செத்து போயிரு, எனக்கு ஒரு அம்மா ஒன்றும் தேவை கிடையாது, உன்னோட ப்ராப்பர்ட்டிஸாக எனக்கு வேணும்னு சொல்கிறா. பிறகு எல்லாருமே சேர்ந்து மியூசிக் ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லும்போது இன்னுமே நம்ம அங்கே அவங்க வராமல் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கு. இப்படி எங்கள் அம்மா வந்துட்டு ஆஸ்துமா அட்டாக் ஆயிடுச்சு, அதுக்கெல்லாம் காரணம் இவ தான், இவளை வந்துட்டு எங்கள் அம்மா பேன் பண்ண சொல்லிட்டாங்கன்னு சொன்னதும் எல்லாருமே வந்துட்டு அதை எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இங்கே கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவங்க எங்கே இருக்காங்க, நான் போய் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அவங்க அங்கே நல்லா வந்ததுமே எல்லாருமே உற்சாகம் வெல்கம் பண்ணுறப்ப இவ தான் வந்துட்டு இப்படி கொலை பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணான்ற விஷயம் எல்லாத்தையுமே சொல்லி அவளையுமே அரெஸ்ட் பண்ணி இங்கே உள்ள தொகுதி போட சொல்லிடுறாங்க. அவங்க எல்லாத்தையுமே ரொம்ப மோசமானவன்னு சொல்லிடுறாங்க. 2 பேருமே சேர்ந்து மியூசிக் ப்ளே பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து டிஎன்ஏ ரிப்போர்ட்டையுமே நம்ம ஹீரோயின்கிட்ட காமிக்கிறாங்க. நீ தான் என்னோட பொண்ணுன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அவளுக்குமே ரொம்பவே சந்தோஷமாயிருது. இத்தனை வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டா இல்லையா, அதுக்கு மொத்தமாக சேர்த்து கடவுள் அங்கே சந்தோஷத்தை கொடுத்துட்ருக்காரு. 2 பேருமே சேர்ந்து ஃபைனல் அங்கே ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு மியூசிக் ப்ளே பண்ணுறாங்க. அங்கே இருக்க எல்லாருக்குமே இதை பார்த்துட்டு ஹாப்பியாகி போயிடுது. இன்னைக்கு வந்துட்டு விருந்து தான் சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு அங்கே எல்லாரும் ஃபேமிலியோட சேர்ந்து ஹாப்பியாக போயிட்டு இருக்கும்போது இப்படி நம்ம ஹீரோயின் செகண்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்ற விஷயம் தெரிஞ்சதும் அங்கே ரொம்பவே வந்துட்டு எல்லாருக்கும் சந்தோஷமாயிட்டு இருக்கு. திரும்ப இந்த வீட்டுக்கு இன்னொருக்குள்ளே வரப்போதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்களுக்கு ஹாப்பியாக போயிடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.